வீடியோவில் நம்ம ரோப்ளாக்ஸில் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இந்த கேமில் ஏற்கனவே ஒரு 36 நாள் சர்வே பண்ணியிருக்கேன். மேலே இருக்கு பாருங்கள். என் தம்பி கூட சேர்ந்து விளையாட போகிறான். அவனும் ஒரு 36 நாள் சர்வே பண்ணியிருக்கான். நாங்கள் 2 பேரும் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தாங்க. சில 36வது நாள் தான் வந்து நாங்கள் வந்து கோவிந்தா வானோம். அதை நான் அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் பண்ண முடியல. ஓகே விடுங்க, வந்துட்டேன். சரி ஃப்ரெண்டு, என்ன நம்ம கிளம்ப காட்டுது? 2 டைமண்டு என்கிட்ட 25 டைமண்ட் வந்துச்சு. கிளாஸ் எல்லாம் வாங்காது. அப்படியா? பேர் நானும் ஏதாவது கிளாஸ் இருந்தால் பார்க்கணும். உள்ள வந்துட்டனே. சரிவா, வெளியே போய் வாங்கிக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இப்போ வந்து இங்கே போடுற கலர் அடே உன் கலர்னு நினைக்கிறேன். உள்ள கோல் இருக்குடா, நான் இப்போ வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம செகண்ட் லெவலுக்கு போட்டுக்கலாம். சரியா? அப்படியா? சரி, ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டுறதும் பண்ணி வெட்டுறது எல்லாம் ஒன்று தானேப்பா. தெரியாது. ஓகே, நீ சொல்லிட்ட மரத்தையே வெட்டுற. எனக்கு ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் த ட்ரீஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க கைஸ். அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் நம்ம. வெட்டு 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 வெட்டு. என்னடா எத்தனை வெட்டினாலும் மரம் வெளியே மாட்டேங்குது. இந்த காட்டுக்குள்ளே தான்டா நம்ம 99 நாள் சரியாக பண்ண போகிறோம். இது ஒரு மோசமான காடு. அப்படியா? ஓகே, ஃபஸ்ட்டு வெட்டலாம் கைஸ். இந்த மரத்தை வெட்டி நம்ம அதுக்கப்புறம் தூக்கி அந்த காட்டுக்குள்ளே அதாவது போடுவோம் கைஸ். பன்னி போட்டு விட்டை எடுறா. ஸ்ட்ரெயிட்டாவா? பன்னி ஃபுட் எடுக்க சொன்னா இப்படி பண்றியாடா? உனக்கு சரி இது வர வர வர. ஐயோ போச்சு. இங்க வந்து இது இருக்கா? நான் இப்பதான் இந்த நரிக்கிட்டு இருந்து தப்பு சத்துறாத. நிறைய போட்டாச்சு. கொன்னுட்டியோ? கிடைச்சிச்சா? கிடைச்சது எனக்கு. வண்டி பேட்டனுக்கு எடுத்தேன். இப்ப ஒரு ஸ்பீட் எனக்கு. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் பார்த்தா பொரிச்சு வைடா. இதெல்லாம் வந்து இதுல சில்லி சீட் வாங்க முடியும். இங்க வா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்படி உள்ள வா. அங்க ஃபிஷிங் ராட் கிடைக்கும். சரி, அது தெரியும். எனக்கு உள்ள வா. கேம்ப் ஃபயர் ஓய். பரவாயில்லை, எனக்கு 2 கோல் இருக்கு. இப்படி உள்ள வா. இந்த பெயிண்ட் பிரஷ் இருக்கு. பெயிண்ட் பிரஷ் இருக்கு. இங்க பாரு, இங்க பெயிண்ட் பிரஷ் இருக்கு பாரு. அது நண்டத்துக்குன்னு இருக்கு. விடு, அது எடுக்கவும் முடியும். நீ வேணா எடுத்துக்கோன்னு. அது எது என்ன பண்ண முடியாது? வச்சு பெயிண்ட் அடிக்க முடியுமா வீட்டுக்கு? எனக்கு தெரியலப்பா. ஷூஸ் டு பெயிண்ட். எங்கடா வீடு? கேம்ப் டே. அங்க ஒரு கோல் இருக்கு. அது எடு. ஸ்ட்ரைட்டா பாரு. ஸ்டோரேஜ்ல நான் கோல் இங்க. என்னன்னு எடுத்து வச்சிருக்க? கறி கறி கறி. டேய் வரமா, கேம்ப் ஃபயர் அவுட். ஓடு ஓடு ஓடு, ஸ்பிரிண்ட். ஓடு 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 ஓடு. வலிமை கொண்டு ஓடு. எடு எடு. கோல் போடாத, உட்டு போடு, உட்டு போடு. நிறைய கூட்டு வந்து இப்போ டார்ச்சர் பண்ணுறியடா. இரு, நான் உட்டை வெட்டிட்டு வரேன். அப்படியா? ஆமாம், நீ குட் டாக்ஸ் வாங்கிட்ட. அதான் திருடிட்டேன். போட்டியா? அடுத்த லெவலுக்கே கொண்டு போயிட்டியா? லெவல் 3யா? கோல் போட்டியா? இப்படி 3 கோல் இருக்கு. போட்டால் ஃபுல்லாயிருமா? சரி, நீ மரம் வெட்டு. ஃபுல்லாகாது. மரத்தை வெட்டு, மரத்தை வெட்டு. எங்கே போயிடுப்ப? போடு 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 போடு. ஆமா, சீக்கிரம்டா. கேம்ப் ஃபயர் அணையுது. கேம்ப் ஃபயர் அணையுதுமா. சீக்கிரமா, ஒரே ஒரு கோல் போட்டா போதும். வா. சரி, அந்த 5த்தையும் வந்து போடுப்பா. ஏன் போய் இப்படி பண்ற? போடு. ஃபுல்லாக்கிடு.
மீதி கூட கீழே வச்சிரு, போட்டுறாத. 4 அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கிராஃப்டிங் பெஞ்ச் அடுத்த லெவலுக்கு பண்ணிட்டேன். மேப் மட்டும் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வா போய் பசங்களை காப்பாற்றுவோம். ஆமாம் அதுவும் கரெக்ட் தான். உனக்கு உல்ஃப் பெல்ட்டே கிடச்சிச்சு. ஏன் இப்போ எனக்கு இன்னைக்கு உல்ஃப் பெல்ட் வந்துட்டான்டா. அதான் தெரியும். எங்க என்னோட பன்னி ஃபுட்டு காணும். நான் ஆக்ஸே வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு பண்ணி கொடுத்துறா. உன்னமா நீ பண்ணி ஃபுட் எடுக்கல நேத்தே. ஏய் என்கிட்ட 4 கோல் இருக்கு சாக்குல. அங்க ஒரு 3 கோல் இருக்கு. இங்க ஒரு கோல் இருக்கு. எவ்வளோ? 4 5 6 8 9 கோல் இருக்கு. போட்டா ஃபுல் ஆயிருமா? போடலாமா? எனக்கு எடுத்துட்டு வா, போட்டு பாப்போம். சரி மேப் கிராஃப்ட் பண்ணிட்டேன். மேப்பை வச்சுட்டு எப்படி திருப்பி வைக்கணுமா? இது ரொட்டேட். என்னடா ரொட்டேட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொட்டேட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. இவ்வளோ கோலா? சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பண்ணி ஃபுட் தேங்க்யூ. சரி போடு. போட்டே வாங்கிட்டேன். இல்லை ஆகுமான்னு தெரியலையாடா. ஐயோ 64 நின்றுச்சுடா. வாங்கி கொடு. வாங்கிட்டேன். 67. இரு நான் போய் கோல் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். 67 பூ இலை எங்கே பார்த்தாலும் ஒன்று பொறிக்க சொன்னால் நீ ஒரு பூ கூட இவ்வளோ நேரமாக பொறிக்கலடா. பெல்ட்டே கிடைக்கல. எனக்கு சத்துருவேன்னு நினைக்கிறேன். செத்துட்டேன். வெயிட்டு ரொம்ப கம்மியாச்சு. சரி நான் அதுக்கு தான் அடி வாங்கி அதுக்குள்ள டேட்டு முடிய போகுது கைஸ். எப்பறா இது ஃபவுல் தானே? ஃபவுல் பண்றானுங்க தானே. ஒரு கோல் கட்டிச்சு. கோல் எடுத்துக்கோ. நீங்க நிறைய கொண்டு பார்க்கறேன். கேட்ச் போடுமா? கிடைக்கல. என்னையே துரத்த போகிறான். என்ன முடிச்சிட்டான். ஓடு 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 ஓடு. வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வாடா 74 அடி போடு. 74 வந்துருச்சு. கொஞ்சம் விட்டு வேணும். 8 78னா கொஞ்சம் போடு ஃபுல் ஆயிடும். 80 அப்படியா? ஆமா. என்னோட ஸ்பியர் ஆனா எனக்கு வரல. அதுக்கு பதிலா எனக்கு புடிச்ச இது வாங்கி இருப்பேன். உனக்கு பல ஸ்பியர் வாங்க பத்தியா? அது என்கிட்ட கொடுத்துருந்தானே நான் போட்டிருப்பேன்டா. ஆமா நல்ல. எவ்வளோ? 84 85 89 கொஞ்சத்தை மட்டும் போடு. எப்படிடா போகும்? 89 தானே இருக்கு. இது 92 இங்கே வீட்டு பக்கத்தில் தான் விட்டே இல்லையே. எவ்வளோ? 92 100 வந்துருச்சா?
94. நான் ஒரு 6 விட்டுச்சிருக்கேன். போட்டு அவ்வளோதான். ஒரு பர்சன்ட் வேணும். ஒரு 1%. ஒரு 1%. ஒரு 1%. அவன் வந்துட்டான்டா வாண்டிட்டு. ஒரு 1% தான் எப்படி இருக்கும். அப்பாடா. இன்னும் ஒரு நாள் மட்டும் போனா போதும். அது கொண்டு போகிறது தான் கஷ்டம். அது கொண்டு போகிறது இம்பாசிபிள். கஷ்டமே இல்லை. ஓகே. சரி வா இப்போ போய் ஃபஸ்ட்டு போய் எனக்கு காப்பாற்றுவோம். எதுக்கு தான் பார்ப்போம். கண்ணெல்லாம் வச்சிருக்கியாடா? இரு எனக்கு கற்றுக்குது. பிளான் கண்டுபிடிச்சிட்டியா? எங்கே இருக்க? வந்துட்டேன் இரு பாரு. எனக்கு ஃபுட்டே இல்லைடா. பரவாயில்ல விடு அங்கே மாமி சாப்பிட்டு இந்த வீட்டு பக்கத்துல தெரியுதா? அந்த வீட்டுக்கு போனா டெஸ்ட் ஓபன் பண்ணு. எங்க? எஸ்பியர். இரு நானும் வரேன். எஸ்பியர் மாட்டே. இரு நான் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்தியா? இல்ல நீ வரல. எங்கடா? இங்க எஸ்பியர். இரு ஓபன் பண்றேன். நீ ஜஸ்ட் ஓபன் பண்ணு. கீழ போடுறீங்க பாருங்க எஸ்பியர் அதை எடுத்து வெச்சுக்கோ கையில. அந்த சேர்லாம் வேணா எடுத்துக்கோ. சேர்க்கு அவ்வளோ ஃபுல் இல்ல. அவ்வளோக்கா பெரிய ஃபுல் இல்ல. என்ன கிடைச்சு உனக்கு? அவ்வளோக்கா பெரிய ஃபியூல் இல்லை. என்ன கிடைச்சு உனக்கு? இது ஸ்பியர். சீ ரிவால்வர். ரிவால்வர் ரெண்டு கூட அப்படியே தான் ஸ்கேர் கொடுத்தல. சரியா? வா போலாம். நான் ரிவால்வர் தரேன். ஃபர்ஸ்ட் போய் எனக்கு காப்பாத்த போலாம். இந்த ஸ்பேஸ் நான் ரிவால்வர் தரலல. சரி என்னடா கான் மாட்டிச்சு. நான் என்ன சொன்ன கேட்டு சரி உட்கார்ந்துக்கு. மரமடி கேட்டு சொன்னேன். சரி இதுக்கு போட்டல வா இப்போக்கு அது பண்ண முடியாது. வாசிக்கிறப்போ. ஐயோ நரி. இதான் ஃபர்ஸ்ட் போய்னா? ஃபர்ஸ்ட் போய்டா. ஒரு நிமிஷம். ஏய் பின்னாடி வா. காத்து செத்துட்டு. அங்க பொறுமையா. சேர்ந்துன்றேன். எப்படி எடுப்பேன்? சாக்குல எடுங்க. எப்படி எடுக்கணும்? அதான் முடிச்சிட்டேன். இன்னொரு உல்ஃப் பெல்ட் என்கிட்ட நிறைய சேர்லாம் இருக்கு. நான் எடுத்துட்டு வரேன். அப்போ நான் உல்ஃப் பெல்ட் எடுத்துக்கிறேன். ஃபேன் எடுத்துக்கிறேன். 1 2 3 சேர் எடுத்துக்கிறேன். மாமி சத்தை மட்டும் எடுத்துட்டு வா. நான் சேர் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன். காப்பாற்றிட்டியா? ஐயோ நரி தோர்த்ததே. 15 ஸ்டோரேஜ் வச்சிருக்கியாடா? காப்பாற்றிட்டியா பையனை? சரி சேர் அரைஞ்சு போச்சு. நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வா. இன்னைக்கு டே 3டா. ஓகே சாப்பிடு. நீ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே 1 2 எனக்கு இன்னொரு பன்னி ஃபுட் கிடச்சிருச்சு. இதை நான் நாளைக்கு போட போகிறேன் வந்துட்டு. ஆமாம் என்னடா தோட்டிக்கிட்டே இருக்கு. என்னடா அது சம்வேர் டி இப்போ தான் நான் காப்பாற்றிட்டு வந்தான். ஒரு பையனை நம்ம வந்து காப்பாற்றிச்சு. அவனை இறக்கி விட்றா. பையன் இறக்கி விட்றா. ஓகே ஃபஸ்ட் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். காலையில் வேட்டைக்கு போவோம். நான் காம்பஸையும் சண்டேலேயும் வச்சாச்சு. இப்போ அந்த பையனை நோக்கி நம்ம போவோம் வாங்க கைஸ். அங்கே போயிட்டு அந்த பையனை நம்ம வந்து காப்பாற்றுவோம். அவனுக்கு என்னாச்சு எல்லாம் இந்த மான் மண்டையனால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம போய் அவனை காப்பாற்றி அடித்து போடணும். எங்கடா போகிறான் இவன்? டேய் வாடா சங்கி. என்னடா பண்ணுற? ஐயோ வாடா. இருங்க கைஸ் நம்ம சேட் போடுவோம். கேம் இவ்வளோ நேரம் அவன் கூட வாய்ஸில் தான் கைஸ் இருந்தேன். இப்போ வந்து வாய்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தேன். சரி இருங்க நான் சோலாவே போய் பையனை காப்பாற்ற வேண்டியதான் போல். போகிற பக்கம் பார்த்தா அதுதான் நடக்க போகுது. எங்கே இருக்கான்னு வேறு தெரில அந்த பையன். இப்படி தான் காட்டுது. வாங்க போவோம். சீக்கிரம் போய் பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவோம். போட ஐயோ நிறையலாம் இருக்குது கைஸ் இந்த ஏரியாவில். இங்கேயாடா அந்த பையனை மடச்சி வச்சுருக்கீங்க? தம்பி எங்கே பாருங்க. ஆஹா இருங்க இதுக்கு மேலே இங்கே இருக்கான் கைஸ் அந்த பையன். ஐயோ டேய் எத்தனை ஆல்ஃபா உல்ஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த உல்ஃபை கொண்டுட்டு
இல்லை நம்ம ரிவால்வர் ஆமாம் எடுத்துக்குவோம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த உல்ஃபை மட்டும் அடிக்கும். ஓகே முடிச்சாச்சு. டக்குன்னு மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கடா சீக்கிரம். ஐயோ என்ன இருக்கு? அப்போ ஒரு பேண்டேஜ் கிடச்சிச்சு. நான் யூஸ்ஃபுல் தான். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட 12 புல்லட் இருக்குது. யார் அது? இவன் வேற குறுக்க வந்து அடிக்கிறான். ஐயோ 2 அடி அடிச்சிட்டான் கைஸ். ஹெல்த் இல்லைடா. விட்றா. ஐயோ கண்ணா பின்னான்னு சொல்லுறானே. கைஸ் ஹெல்த்தே இல்லை. ஹெல்த் இல்லையே. ஓகே ஹெல்த் ரீஜெனரேட் ஆகட்டுமா? ஓ அந்த பையனை காப்பாற்றிடலான்னு பார்த்தா செத்துரு. பார்த்து ஓடு. ஆஹா யூ வில் பி அட்டாக்டா. கைஸ் இதை நான் மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி நைட்டு வர சண்டை இருக்குது. நான் மறந்துட்டேன். பூச்சி அந்த ரவுடி குரூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் ஃபயரை நோக்கி வந்துடுவானுங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டோம். இருங்க. நோ வரிஸ். நம்ம காலையில் போய் அந்த பையனை காப்பாற்றுவோம் கைஸ். இப்போ சண்டை போடுவோம். டே 5 வே டுவர்ட்ஸ் யுவர் கேம்ப் ஃபயர். ஏ வாடா. ஓகே வந்துட்டேன். கம்முன்னு போட்டிருக்கான் சாட்டில். ஓகே எங்கடா ஒருத்தனையும் காணோம். டேய் வந்துட்டான்டா. அவ்வளோதான் செத்து. கொண்டேன்டா. போடு. நான் போட்டாச்சு. கொண்டாச்சு. தூக்கியாச்சு. போட்டாச்சு. என்னடா 2 பேர் தான் வருவானுங்களா? ஓகே இங்கே ஒரு பாடி கிடக்குது. இதை தூக்கி நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். எல்லா பாடியும் தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்போ காலையில் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் கைஸ். வெடிச்சிருச்சு. இந்த பையனை காப்பாற்ற போகலான்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. நம்ம கிட்ட ஒரு வீஸ் பெல்ட் இருக்குது. இதை போட்டு வைப்போம். வாடா. வீஸ் பெல்ட்டு வா. சரி ஏன்டா இது பண்ணுறீங்க? போடாத. என்ன எடுப்போம்? பிக் சாக் எடுத்துக்கலாம். இருக்கிற ஒரு மொக்க சாக்கை வச்சுட்டு ஒரு வேலையுமே பண்ண முடியறதில்ல. அதனால் பிக் சாக். ஓகே பரவாயில்ல. மழை வந்தாலும் சரி போய் அந்த பையனை காப்பாற்றிட்டு வந்துடுவோம். உயிரோட வருவேன்னு தோணுது. பார்ப்போங்க. வருவேனான்னு தெரில. உயிரோட பார்ப்போம். ஓடு. டே 7லேயே வந்து பார்த்திங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டுது. வாங்க போய் பையனை காப்பாற்ற போவோம். நம்ம யுத்த களத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம அமைதியாக போகக்கூடாது. இவனுங்கெல்லாம் போட்டு போந்துட்டுருந்தோம். போடு. அவ்வளோதான் 2 கடி. ஆல்ஃபா பெல்ட்டு கிடச்சிட்டு கைஸ் நமக்கு. ஐயோ என் தம்பி வேறு செத்துட்டான். எதுக்கு செத்தான்னு தெரில. ஆனால் செத்துட்டான். அந்த பக்கி இப்படி செத்து போயிட்டேடா. யாரா நீ? கழுத்து ஸ்டாப். என்னென்ன கொண்டாங்க பூச்சி. அட பாவிகளா.